வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற சூப்பரான வேலைவாய்ப்பு என்னன்னா இந்தியன் பேங்க்ல இருந்து வந்திருக்க பேங்க் ஆபீசருக்கான வேலைவாய்ப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் லிங்க்கும் அண்ட் வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்கன்னா இங்கே வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 5 ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 6 ஸ்டேட்டில் உங்களுக்கு வந்துட்டு வேகன்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா அண்ட் தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத். ஸோ இவங்களுக்கு இந்த லோக்கல் பர்சன்ஸுக்கு தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 300 வேகன்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 160 வேகன்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தான். இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகுதுன்னா 13/8/2024 2/9/2024 அதாவது 13 ஆகஸ்ட் 2024 2 செப்டம்பர் 2024 இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்து சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,480 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் 1 லெவலில் உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா இந்தியன் சிட்டிசன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ப்ளஸ் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. இது வந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் இந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு மினிமம் 20லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. SC ST கேண்டிடேட்ஸ் வந்தனா 5 இயர்ஸும், OBC கேண்டிடேட்ஸ் அந்த 3 இயர்ஸும், அதே PWD கேண்டிடேட்ஸ்னா உங்களுக்கு 10 இயர்ஸும், எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தான்னா 5 இயர்ஸும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இது நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தான் நான் சொல்லலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லலாம். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம் பாருங்கள். செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாம் வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுக்கு வந்துட்டு 45 கொஷின்ஸுக்கு 60 மார்க் வந்து கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 60 நிமிஷத்தில் இது வந்து நீங்கள் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஜென்ரல் எக்கனாமிக் பேங்கிங் அவேர்னஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸ் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது 40 மார்க்குக்கு இது வந்து மேக்ஸிமம் மார்க்கு 40 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கேட்பாங்க. 35 மினிட்ஸில் நீங்கள் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா 35 கொஷினும் இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 மார்க் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா அனலைசன்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸ்க்கு 60 மார்க். ஸோ டோட்டலாக வந்து 155 கொஷினுக்கு 200 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்கெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இதில் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ பேசிஸ் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் 100 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்ல போயிட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் அதாவது ஃபீஸை பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர், அதுக்கப்புறம் வந்து இடது கை லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ஹேண்ட் டிக்ளரேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஹேண்ட் டிக்ளரேஷன் பார்த்து இங்கே கீழே இருக்கு பாருங்க எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களோட ஒயிட் பேப்பரில் ஒன்று எடுத்து உங்கள் கைப்பட இந்த லெட்டரை நீங்கள் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இதில் இருக்கிறது அப்படியே வந்துட்டு நீங்கள் கையில் ரைட் பண்ணால் I- போட்டிருக்கு பாருங்க. அங்கே வந்துட்டு உங்கள் நேம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கீழே வந்துட்டு உங்களோட டிக்ளரேஷனை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் திங் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 175 ரூபாய் வந்துட்டு SC ST PWD கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் 175 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.